8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 7 இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் எக்ஸசைஸ் 7.2ல ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிங் ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் ஃபைண்ட் ஹெச்சிஎஃப். அதாவது கண்டினியூஸாக டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப், அதாவது வகுத்தியை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 455/26. இப்போது டிவிஷன் நார்மலாக நம்ம எப்படி டிவிஷன் போடுவோமோ அந்த மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ அப்போது எதை உள்ளே போடணும் எதை வெளியே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கிளாஸஸில் அந்த மாதிரி போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ எது பெரிய நம்பரோ அதை உள்ளே போட்டுக்கும். 455 எழுதும்போது ஒவ்வொரு நம்பருக்கு நடுவில் கேப்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஒட்டி எழுதினீங்கன்னா அடுத்த நம்பர் போடும்போது நேர நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஆர்டர் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பெரிய நம்பர் உள்ள போட்டாச்சு, சின்ன நம்பரை வெளியே எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ டிவிஷன் எப்படி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 2 நம்பர், மினிமம் 2 நம்பர் அல்லது ஒரு நம்பர் எடுப்போம். 45 எடுத்துக்கிறோம். 26 டேபிளில் 45 மேக்ஸிமம் எத்தனை டைம்ஸ் தான் போகும்னு பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் போகும். ஸோ 26 ஒன்ஸ் ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26. ஸோ இதை நம்ம டிவிஷனாக என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். ஸோ 45 தட் இஸ் 15ல் 6 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9. இங்கே borrow பண்ணதுனால 1. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 19ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம டிவிஷனில் என்ன பண்ணுவோம்னா ஒரு நம்பர் இறக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 26 டேபிளில் இறக்கிருக்கோம் அப்படின்னா திரும்ப இந்த டிவிஷனே தான் கண்டினியூ ஆகும். சரிங்களா? ஸோ 26 டேபிளில் 195 மேக்ஸிமம் எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ். டிவிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட்னா ஒன்று இந்த நம்பர் வரணும் அல்லது அதை விட கம்மியான நம்பர் தான் போடணும். இதுதான் டிவிஷனோட கான்செப்ட். ஸோ 7 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 182. இப்போ நம்ம டிவிஷனா என்ன பண்ண போகிறோம்? சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ 5ல் 2 போச்சுன்னா 3, 9ல் 8 போச்சுன்னா 1. இப்போது இதுக்கப்புறம் நமக்கு இறக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ரிமைண்டர் என்ன வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13. 0 வந்தால் மட்டும்தான் நம்ம சம்மை ஸ்டாப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 13 வந்தாச்சு. அப்போ கண்டினியூவஸ் டிவிஷன்னா என்ன அர்த்தம்? திரும்ப இதுலேயே அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிவிஷனை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுதான் ரிமைண்டர் இல்லைங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிவைசராக மாற்றணும். அதாவது வகு எண்ணாக மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 13 வெளியே போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எதை உள்ளே தூக்கி போடணும்? இந்த எதையுமே நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது. இந்த வேல்யூ எதுவுமே போடக்கூடாது. அப்போ இந்த வெளியில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 26. அதை தான் நீங்கள் எடுத்து போடணும். இப்போது 13 டேபிளில் 26 ஈஸியாக போயிடும். எத்தனை டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். ஸோ 13 2s are 26. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 0. ஸோ நமக்கு ரிமைண்டர் எப்போ 0ன்னு கிடைக்குதோ அதோடைய டிவைசர் என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ ரிமைண்டர் 0ன்னு வந்ததுனால இதோடைய டிவைசர் என்ன, எந்த டேபிளால் நம்ம டிவைட் பண்ணியிருக்கிறோம்? 13. அப்போ ஹெச்சிஎஃப் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 455 and 26 இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 13. அதாவது இது ரெண்டுத்தோடைய மீப்பேர் பொது வகுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 13. அவ்வளவுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய எல்லாமே, இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே இதே கான்செப்ட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.